Dialogue numéro 1. Prendre un rendez-vous dans une banque au téléphone. தொலைபேசி மூலம் ஒரு வங்கியில் அப்பாயின்ட்மெண்ட் வாங்குவது. Bonjour. Qu'est-ce que je peux faire pour vous? வணக்கம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? Bonjour monsieur, je voudrais ouvrir un compte courant. வணக்கம் சார், நான் நடப்பு கணக்கை திறக்க விரும்புகிறேன். D'accord madame. Tout d'abord, vous devez prendre rendez-vous avec une conseillère clientèle. சரி மேடம், முதலில் நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் ஆலோசகருடன் சந்திப்பு மேற்கொள்ள வேண்டும். D'accord monsieur, est-ce que je peux prendre un rendez-vous maintenant s'il vous plaît? சரி சார், தயவு செய்து எனக்கு இப்பொழுது ஒரு முன்பதிவு செய்து தர முடியுமா? Bien sûr. Attendez s'il vous plaît. Je vais regarder sur l'ordinateur s'il y a un rendez-vous de disponible. தயவு செய்து காத்திருக்கவும், ஒரு அப்பாயின்ட்மெண்ட் இருக்கிறதா என்று கணினியில் பார்க்கிறேன். D'accord monsieur, je vais attendre. சரி சார், நான் காத்திருக்கிறேன். Pouvez-vous venir demain matin à 10h30? Vous avez rendez-vous avec Nicolas. நீங்கள் நாளை காலை 10:30 மணிக்கு வர முடியுமா? உங்கள் அப்பாயின்ட்மெண்ட் நிக்கோலாவுடன் இருக்கிறது. Oui, c'est possible? ஆம், அது சாத்தியமாகும். Donnez-moi vos coordonnées. Je vais vous envoyer une confirmation par SMS. உங்கள் விவரங்களை எனக்கு தரவும், நான் உங்களுக்கு ஒரு உறுதி செய்யப்பட்ட குறுஞ்செய்தியை அனுப்புகிறேன். Je suis Jenny, G-E-N-I, et mon numéro de portable est 01 00 46 00 56 34. நான் ஜெனி, JENI, மற்றும் எனது தொலைபேசி எண் 01 00 46 00 56 34. Merci, je saisis vos coordonnées et je viens de vous envoyer un SMS. நன்றி, நான் உங்கள் விவரங்களை பதிவு செய்துவிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டேன். Oui, monsieur, je viens de recevoir votre message. Est-ce que je peux poser encore une question, s'il vous plaît? ஆம் ஐயா, உங்கள் செய்தியை நான் பெற்றேன். தயவு செய்து மேலும் ஒரு கேள்வியை நான் கேட்கலாமா? Bien sûr. நிச்சயமாக. Dois-je apporter des papiers? நான் ஆவணங்களை கொண்டு வர வேண்டுமா? Oui. Il faut apporter une justificative de domicile, une facture d'électricité ou une facture de gaz. ஆம், நீங்கள் முகவரி, மின்சார பில் அல்லது எரிவாயு பில் ஆகியவற்றின் ஆதாரங்களை கொண்டு வர வேண்டும். Oui, et c'est tout? சரி, அவ்வளவுதானா? Non. Il faut une pièce d'identité, carte d'identité ou passeport si vous êtes étranger. இல்லை, நீங்கள் வெளிநாட்டவர் என்றால் அடையாள ஆவணம், அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் தேவை. Dois-je payer pour un compte? நான் ஒரு கணக்கிற்கு பணம் செலுத்த வேண்டுமா? Non, madame. C'est gratuit.
இல்லை மேடம், இது இலவசம். Merci beaucoup. Au revoir. மிக்க நன்றி. Merci. நன்றி. Dialogue numéro 2. Réservation d'une chambre d'hôtel au téléphone. தொலைபேசி மூலம் ஹோட்டல் அறையை முன்பதிவு செய்தல். Bonjour. Puis-je vous aider? ஹலோ, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? Bonjour madame, je voudrais réserver une chambre, s'il vous plaît. வணக்கம் மேடம், தயவு செய்து ஒரு அறையை முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். D'accord, monsieur. Quand est-ce que vous voulez? சரி ஐயா, உங்களுக்கு எப்போது வேண்டும்? Je voudrais pour le 30 décembre. நான் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். Attendez, s'il vous plaît. Je vais regarder sur l'ordinateur s'il y a une chambre de disponible. தயவு செய்து காத்திருக்கவும். ஒரு அறை இருக்கிறதா என்று கணினியை சரிபார்க்கிறேன். D'accord madame, je vais attendre. சரி மேடம், நான் காத்திருக்கிறேன். Désolé, monsieur. Toutes les chambres sont occupées jusqu'au 31 décembre. மன்னிக்கவும் ஐயா, டிசம்பர் 31 வரை அனைத்து அறைகளும் நிரம்பிவிட்டன. Oh, pas de problème. Je vais réserver le 1er janvier. ஓ, எந்த பிரச்சனையும் இல்லை. ஜனவரி 1ஆம் தேதி முன்பதிவு செய்கிறேன். Combien de jours voulez-vous, s'il vous plaît? தயவு செய்து எத்தனை நாட்கள் வேண்டும்? J'ai besoin de 3 jours. எனக்கு 3 நாட்கள் தேவை. Combien de lits avez-vous besoin? உங்களுக்கு எத்தனை படுக்கை தேவை? J'ai besoin d'un lit pour 2 personnes et d'un lit simple. எனக்கு 2 பேர் படுக்கையும் மற்றும் ஒரு படுக்கையும் தேவை. D'accord. Est-ce que vous voulez une chambre fumée ou non fumée? சரி, புகைப்பிடிக்கும் அறை வேண்டுமா அல்லது புகைப்பிடிக்காத அறை வேண்டுமா? Je voudrais non fumé. Nous avons besoin d'avoir accès au Wi-Fi aussi, s'il vous plaît. புகைப்பிடிக்காதவர் அறையை நான் விரும்புகிறேன். தயவு செய்து விஃபியையும் சேர்த்து வேண்டும். D'accord, monsieur. Le prix de la chambre est de 150 € petit déjeuner inclus. Est-ce que c'est bon pour vous? சரி ஐயா, அறையின் விலை காலை உணவு உட்பட 150 யூரோக்கள். இது உங்களுக்கு சரியானதா? D'accord, madame. Comment est-ce que je peux payer? சரி மேடம், நான் எப்படி பணம் செலுத்த முடியும்? Donnez-moi vos coordonnées. Je vais vous envoyer le lien par email et vous payez directement en ligne. உங்கள் விவரங்களை எனக்கு தரவும். நான் உங்களுக்கு இணைப்பை மின்னஞ்சல் செய்வேன். நீங்கள் நேரடியாக ஆன்லைனில் பணம் செலுத்துவீர்கள். Je suis André. A N D R E accent aigu. Et mon numéro de téléphone est 01 00 46 00 56 34. Mon mail est
DAN2.RE@rediffmail.com. நான் ஆந்திரே ANDRE மற்றும் எனது தொலைபேசி எண் 01 00 46 00 56 34. எனது மின்னஞ்சல் AAN2.RE@rediffmail.com. Merci, j'ai saisi vos coordonnées et je viens de vous envoyer l'email. J'attends votre confirmation. நன்றி, நான் உங்கள் விவரங்களை பதிவு செய்துவிட்டேன். நான் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பிவிட்டேன். நான் உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன். Merci beaucoup. Au revoir. மிக்க நன்றி. Merci, à bientôt. நன்றி, விரைவில் சந்திப்போம். Dialogue numéro 3. Commandez une télévision au magasin par téléphone. கடையில் ஒரு தொலைக்காட்சியை தொலைபேசி மூலம் ஆர்டர் செய்தல். Bonjour. Que puis-je faire pour vous? வணக்கம், நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அல்லது வேண்டும்? Bonjour, monsieur. Est-ce que c'est le Pondichéry store? வணக்கம் ஐயா, இது பாண்டிச்சேரி ஸ்டோரா? Oui, c'est le Pondichéry store. ஆமாம், இது பாண்டிச்சேரி ஸ்டோர் தான். Je voudrais acheter une télévision. நான் ஒரு தொலைக்காட்சியை வாங்க விரும்புகிறேன். Est-ce que vous avez recherché sur notre site internet? எங்கள் வலைத்தளத்தில் நீங்கள் தேடினீர்களா? Oui, j'ai cherché sur votre site internet, mais je n'ai pas trouvé de télévision. ஆமாம், நான் உங்கள் வலைத்தளத்தில் பார்த்தேன், ஆனால் நான் ஒரு தொலைக்காட்சியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. Nous n'avons pas de télévision disponible en magasin maintenant. எங்கள் கடையில் இப்போது எந்த தொலைக்காட்சியும் கைவசம் இல்லை. Nous avons besoin d'une télévision en urgence. Que pouvons-nous faire? எங்களுக்கு அவசரமாக ஒரு தொலைக்காட்சி தேவைப்படுகிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Vous voulez quel type de télévision? என்ன வகை தொலைக்காட்சி உங்களுக்கு வேண்டும்? Je voudrais acheter 75 pouces ICLA télé. நான் ஒரு 75 அங்குல ICLA தொலைக்காட்சியை வாங்க விரும்புகிறேன். D'accord, madame. Je comprends. À cause du coronavirus, ces télévisions ne sont pas disponibles maintenant. Si vous commandez cette télévision, nous vous la donnerons dans 3 ou 4 semaines. சரி மேடம், எனக்கு புரிகிறது. கொரோனா வைரஸின் காரணமாக தொலைக்காட்சி கிடைப்பது கடினமாக உள்ளது. இந்த தொலைக்காட்சியை நீங்கள் ஆர்டர் செய்தால் 3 அல்லது 4 வாரங்களில் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். Est-ce que vous faites des livraisons à domicile? நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தருவீர்களா? Oui, bien sûr, madame.
Vous devez payer 60 € en plus. Si c'est d'accord pour vous, vous pouvez commander. ஆமாம், நிச்சயமாக மேடம். நீங்கள் இன்னும் 60 யூரோக்கள் கூடுதலாக செலுத்த வேண்டும். அது உங்களுக்கு சரி என்றால் நீங்கள் ஆர்டர் செய்யலாம். Oui, pas de problème. Comment puis-je faire la commande ou en bénéficier? ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அதை எவ்வாறு ஆர்டர் செய்யலாம் அல்லது நான் எப்படி பயன்பெற முடியும்? Donnez-moi vos coordonnées. Je vais vous envoyer le lien par email et vous payerez directement en ligne. எனக்கு உங்கள் விவரங்களை கொடுங்கள். நான் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் இணைப்பை அனுப்புவேன். நீங்கள் கட்டணத்தை நேரடியாக ஆன்லைனில் செலுத்த வேண்டும். Combien ça coûte en tout? எல்லாவற்றுக்கும் சேர்த்து எவ்வளவு? Attendez s'il vous plaît. Je vais voir l'ordinateur. தயவு செய்து நீங்கள் காத்திருங்கள். நான் கணினியை பார்க்கிறேன். Pas de souci. Je vais attendre. எந்த பிரச்சனையும் இல்லை. நான் காத்திருக்கிறேன். Le total est de 1610 €. மொத்தம் 1610 யூரோக்கள் ஆகும். D'accord. Je suis Julie. Julie. Et mon numéro de téléphone est 01 00 36 00 56 26. Mon email est ju.e@rediffmail.com. சரி, நான் ஜூலி, JULIE மற்றும் என்னுடைய தொலைபேசி எண் 01 00 36 00 56 26. என்னுடைய மின்னஞ்சல் ju.e@rediffmail.com. Merci. Je saisis vos coordonnées. Je viens de vous envoyer l'email. J'attends votre confirmation. Si vous payez, je vais créer une facture de commande. நன்றி. நான் உங்கள் விவரங்களை பதிவு செய்து விட்டேன். நான் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பிவிட்டேன். நான் உங்கள் உறுதிப்படுத்தலுக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் பணம் செலுத்தினால் நான் ஒரு விலைப்பட்டியல் ஒன்றை தயார் செய்வேன். D'accord. Je vais le faire tout de suite. Attendez s'il vous plaît. சரி, நான் உடனே செய்கிறேன். தயவு செய்து காத்திருங்கள். Bien sûr, madame. நிச்சயமாக மேடம். Je viens de le faire. நான் இப்பதான் அதை செய்தேன். J'ai bien reçu votre confirmation. Je vous appellerai après la réception de la télévision. நான் உங்கள் உறுதிப்பாட்டை பெற்றுவிட்டேன். நான் தொலைக்காட்சியை பெற்ற பிறகு உங்களை அழைக்கிறேன். Merci beaucoup. Je vais attendre votre appel. மிக்க நன்றி. உங்கள் அழைப்புக்காக நான் காத்திருக்கிறேன். Merci à vous. உங்களுக்கும் நன்றி. Dialogue numéro 4. Commander de repas par téléphone. தொலைபேசி மூலம் உணவு ஆர்டர் செய்தல். Bonjour. Qu'est-ce que je peux faire pour vous? வணக்கம். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அல்லது முடியும்? Bonjour madame. Est-ce que c'est le restaurant indien? வணக்கம் மேடம். இது இந்தியன் உணவகமா?
Oui, c'est le restaurant indien. ஆம், இது இந்திய உணவகம். Est-ce que vous faites des livraisons à domicile? நீங்கள் வீட்டுக்கு உணவை கொண்டு வந்து தருவீர்களா? Oui, bien sûr, monsieur. ஆம், நிச்சயமாக ஐயா. Est-ce que vous faites des biryani? உங்களிடம் பிரியாணி இருக்கிறதா அல்லது நீங்கள் பிரியாணி செய்வீர்களா? Oui, bien sûr. Nous en faisons. ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். Qu'est-ce que vous avez comme biryani, s'il vous plaît? தயவு செய்து நீங்கள் என்னென்ன பிரியாணி வைத்திருக்கிறீர்கள்? Il y a du biryani au mouton, poulet, poisson et cravate. Vous voulez quel type de biryani? ஆடு, கோழி, மீன் மற்றும் இறால் வகையான பிரியாணிகள் இருக்கிறது. உங்களுக்கு என்ன பிரியாணி வேண்டும்? Je voudrais 2 biryani. Au mouton, 1 au poulet, s'il vous plaît. தயவு செய்து எனக்கு 2 ஆடு பிரியாணி, 1 கோழி பிரியாணி வேண்டும். Ce sera tout pour les biryani. பிரியாணி போதுமா? Oui, c'est tout. ஆம், அவ்வளவுதான். Vous voulez autre chose? உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா? Oui, je voudrais 2 poulets grillés. ஆம், எனக்கு 2 வறுத்த கோழிகள் வேண்டும். Est-ce que vous voulez quelque chose à boire? உங்களுக்கு ஏதேனும் குடிப்பதற்கு வேண்டுமா? Oui, je voudrais 3 bouteilles de coca. ஆம், எனக்கு 3 பாட்டில்கள் கொக்கா வேண்டும். Est-ce que ce sera tout? அவ்வளவுதானா? C'est bon. Merci. Combien ça coûte au total? அவ்வளவுதான். நன்றி. மொத்தம் எவ்வளவு? Le total est de 43 €. Donnez-moi votre adresse pour livrer votre commande. மொத்தம் 43 யூரோக்கள். உங்கள் ஆர்டரை வழங்க உங்கள் முகவரியை எனக்கு கொடுங்கள். Mon adresse est 18 Ilingonagar, Pondicherry. எனது முகவரி 18 இளங்கோ நகர், பாண்டிச்சேரி. J'ai oublié de vous demander votre numéro de téléphone. உங்கள் தொலைபேசி எண்ணை கேட்க மறந்துவிட்டேன். Mon numéro de téléphone est 01 00 24 00 56. Et combien de temps ça prend pour la livraison à domicile? எனது தொலைபேசி எண் 01 00 24 00 56. வீட்டுக்கு வந்து தருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? Votre commande sera livrée dans 45 minutes. உங்கள் ஆர்டர் 45 நிமிடங்களில் வழங்கப்படும். D'accord, madame. Merci beaucoup. சரி மேடம், மிக்க நன்றி. Merci à vous aussi. உங்களுக்கும் நன்றி. Dialogue
Numéro 5. Prendre rendez-vous chez le médecin. Bonjour, madame. ஹலோ, வணக்கம் மேடம். Bonjour madame. வணக்கம் மேடம். Je voudrais prendre rendez-vous avec la médecin généraliste. நான் டாக்டரை பார்க்க எனக்கு முன்பதிவு செய்து தர வேண்டுகிறேன். Est-ce que vous êtes déjà venu ici? நீங்கள் ஏற்கனவே இங்கு வந்திருக்கிறீர்களா? Oui, madame. ஆமாம் மேடம். Il y a 3 médecins ici. Qui voulez-vous voir? இங்கு 3 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் யாரை பார்க்க விரும்புகிறீர்கள்? Je voudrais voir Dr. Nicolas. நான் டாக்டர் நிக்கோலாவை பார்க்க விரும்புகிறேன். D'accord madame. Attendez-vous s'il vous plaît. Je vais regarder sur l'ordinateur s'il y a un rendez-vous de disponible. சரி மேடம், தயவு செய்து காத்திருங்கள். அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்று கணினியில் பார்க்கிறேன். D'accord, madame. Je vais attendre. சரி மேடம், நான் காத்திருக்கிறேன். Il y a un rendez-vous de disponible dans 2 semaines. Est-ce que c'est bon pour vous? 2 வாரத்துக்கு பிறகுதான் அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. இது உங்களுக்கு ஓகேவா? Oh, c'est urgent. S'il vous plaît. ஓ, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் அவசரம். Puis-je savoir ce qui vous arrive? உங்களுக்கு என்ன செய்கிறது நான் தெரிஞ்சுக்கலாமா? J'ai de la fièvre et une forte toux depuis 3 jours. Je pense que c'est le corona. எனக்கு காய்ச்சல், 3 நாட்களாக வலுவான இருமல் ஏற்பட்டது. இது கொரோனா என்று நினைக்கிறேன். D'accord. J'ai compris. Êtes-vous disponible demain matin à 10h15? சரி, எனக்கு புரிகிறது. நாளை காலை 10-15 மணிக்கு வருகிறீர்களா? Oui, je le suis, pas de problème. ஆமாம், எனக்கு சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. Puis-je savoir quel est votre nom et numéro de téléphone s'il vous plaît? தயவு செய்து உங்கள் பெயர் மற்றும் தொலைபேசி எண் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? Je suis Jenny. G-E-N-I. Et mon numéro de téléphone est 01 00 46 17 00 34. நான் ஜெனி, JENI மற்றும் எனது தொலைபேசி எண் 01 00 46 17 00 34. Merci. Je saisis vos coordonnées. நன்றி, நான் உங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்கிறேன். Merci beaucoup. Au revoir. மிக்க நன்றி. Merci. நன்றி. Dialogue numéro 6. Une réservation de taxi par téléphone. தொலைபேசி மூலம் டாக்ஸியை முன்பதிவு செய்தல். Bonjour, c'est Email Travels. Que puis-je faire pour vous? வணக்கம், இது இமை டிராவல்ஸ். நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அல்லது வேண்டும்? Bonjour monsieur. Je voudrais réserver un taxi pour faire du tourisme s'il vous plaît. வணக்கம் ஐயா,
தயவு செய்து நான் சுற்றுலா செல்ல ஒரு டாக்ஸியை முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். D'accord, madame. Quand est-ce que vous voulez la voiture? சரி மேடம், உங்களுக்கு எப்போது கார் வேண்டும்? Je voudrais réserver pour le 1er mars. நான் மார்ச் 1ஆம் தேதி பதிவு செய்ய விரும்புகிறேன். Pour quelle heure, madame? எத்தனை மணிக்கு வேண்டும் மேடம்? 7 heures. 7 மணிக்கு. À 7 heures du matin? Ou 19 heures, madame? மேடம், காலை 7 மணிக்கா அல்லது இரவு 7 மணிக்கா? Désolé, à 7 heures du matin. மன்னிக்கவும், காலை 7 மணிக்கு. Voulez-vous juste une voiture ou avec le chauffeur? உங்களுக்கு கார் மட்டும் போதுமா அல்லது காருடன் டிரைவரும் வேண்டுமா? Je voudrais une voiture avec le chauffeur. எனக்கு டிரைவருடன் ஒரு கார் வேண்டும். D'accord, madame. Pas de problème. சரி மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை. Combien ça coûte pour 3 jours de voyage? 3 நாட்கள் பயணத்திற்கு எவ்வளவு செலவாகும்? Un véhicule à 5 places coûte 1,47 € par kilomètre. Un véhicule à 8 places coûte 1,85 € par kilomètre. Un véhicule à 12 places coûte 1,92 € par kilomètre. Vous pouvez choisir la voiture que vous voulez. 5 இருக்கைகள் கொண்ட வாகனம் 1 கிலோமீட்டருக்கு 1.47 யூரோக்கள். 8 இருக்கைகள் கொண்ட வாகனம் 1 கிலோமீட்டருக்கு 1.85 யூரோக்கள் செலவாகும். 12 இருக்கைகள் கொண்ட வாகனம் 1 கிலோமீட்டருக்கு 1.92 யூரோக்கள் செலவாகும். நீங்கள் விரும்பும் காரை நீங்களே தேர்வு செய்யலாம். Je vais prendre le véhicule de 8 places. 8 இருக்கைகள் கொண்ட வாகனத்தை எடுத்துக்கொள்வேன் அல்லது எடுத்துக்கொள்கிறேன். D'accord, madame. Puis-je réserver maintenant? சரி மேடம், நான் இப்பொழுது முன்பதிவு செய்யலாமா? Oui, bien sûr, monsieur. ஆம், நிச்சயமாக ஐயா. Vous devez payer un acompte de 40% pour la réservation, ensuite 60% pendant le voyage. முன்பதிவு செய்ய நீங்கள் 40% வைப்பு தொகையை செலுத்த வேண்டும். பயணத்தின் போது 60% மீதி தொகையை செலுத்த வேண்டும். D'accord, pas de souci. சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. Donnez-moi votre nom, téléphone et email adresse, s'il vous plaît. தயவு செய்து உங்கள் பெயர், தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை எனக்கு கொடுங்கள். Je suis Sophie. Mon numéro de téléphone est 01 00 45 00 12 10 et mon email adresse est so.a@yahoo.com. நான் சோஃபி. எனது தொலைபேசி எண் 01 00
45 00 12 10 மற்றும் எனது மின்னஞ்சல் முகவரி so.e@yahoo.com. Merci. Je saisis vos coordonnées. Je viens de vous envoyer l'email. Quand vous allez régler, vous allez recevoir un QR code sur votre téléphone. நன்றி. நான் உங்கள் விவரங்களை பதிவு செய்து விட்டேன். நான் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பிவிட்டேன். நீங்கள் பணம் செலுத்தும் பொழுது உங்கள் தொலைபேசியில் QR குறியீட்டை பெறுவீர்கள். D'accord, monsieur. Je vais le faire tout de suite. Merci beaucoup. சரி ஐயா, நான் இப்போதே அதை செய்கிறேன் அல்லது செய்வேன். மிக்க நன்றி. Merci à vous. உங்களுக்கும் நன்றி. Dialogue numéro 7. Prise de rendez-vous téléphonique pour une visite d'une maison. தொலைபேசி மூலம் ஒரு வீட்டை பார்ப்பதற்கு முன்பதிவு செய்தல். Bonjour. Que puis-je faire pour vous? வணக்கம். நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அல்லது வேண்டும்? Bonjour, monsieur. Est-ce que c'est l'immeuble immobilier? வணக்கம் ஐயா, இது ரியல் எஸ்டேட் இமையா? Oui, c'est l'email immobilier. Que désirez-vous, madame? ஆம், இது ரியல் எஸ்டேட் இமை. உங்களுக்கு என்ன வேண்டும் மேடம்? Je voudrais acheter une maison. நான் ஒரு வீடு வாங்க விரும்புகிறேன். Vous voulez un appartement ou un pavillon? உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டுமா அல்லது தனி வீடு வேண்டுமா? Je voudrais acheter un pavillon. நான் ஒரு தனி வீடு வாங்க விரும்புகிறேன். Vous voulez un pavillon ancien ou une nouvelle maison moderne? உங்களுக்கு பழைய வீடு வேண்டுமா அல்லது புதிய நவீன வீடு வேண்டுமா? Je voudrais acheter soit une vieille maison de plus de 15 ans, soit je vais choisir une maison moderne. Ensuite, tout dépend du prix. நான் 15 வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு பழைய வீட்டை வாங்க விரும்புகிறேன். ஒருவேளை அதன் விலையை பொறுத்து நான் ஒரு நவீன வீட்டை தேர்வு செய்வேன். Nous avons 5 maisons entre 15 ans. Vous voulez investir combien pour ces maisons? எங்களிடம் 15 வருட இடைப்பட்ட வீடுகள் 5 உள்ளன. நீங்கள் எவ்வளவு மதிப்புள்ள வீடுகளை வாங்க விரும்புகிறீர்கள்? Je voudrais acheter environ pour 250 000 euros. நான் தோராயமாக 2,50,000 யூரோக்களுக்கு வாங்க விரும்புகிறேன். D'accord, madame. Vous voulez combien de chambres? சரி மேடம், உங்களுக்கு எத்தனை அறைகள் வேண்டும்? Je voudrais un T4, s'il vous plaît. தயவு செய்து நான் ஒரு T4 வீட்டை வாங்க விரும்புகிறேன். Vous voulez des endroits silencieux ou bruyants? உங்களுக்கு வீடு அமைதியான இடத்தில் வேண்டுமா அல்லது சத்தம் மிகுதியான உள்ள இடத்தில் வேண்டுமா? Je voudrais les deux endroits. நான் 2 இடங்களை விரும்புகிறேன். எந்த இடமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. Combien de distance voulez-vous pour accéder au transport et au supermarché? எவ்வளவு தூரத்தில் போக்குவரத்துகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
Je voudrais que les deux soient proches des maisons parce que nous n'avons pas de voiture. எங்களிடம் கார்கள் இல்லாததால் இரண்டும் வீட்டுக்கு அருகில் இருப்பதை விரும்புகிறேன். Comment souhaiteriez-vous l'intérieur et l'extérieur de la maison? நீங்கள் வீட்டின் உட்புறம் வெளிப்புறமும் எப்படி இருக்கும்படி விரும்புகிறீர்கள்? Je voudrais actuellement 3 chambres, un salon, 2 cuisines, 2 salles de bain avec toilette. Ensuite, je veux 2 étages, un balcon, un garage et un jardin. நான் பொதுவாக 3 படுக்கை அறைகள், 1 முற்றம், 2 சமையலறை, 2 குளியறையுடன் கழிப்பறை இருக்கும்படி நான் விரும்புகிறேன். மேலும் எனக்கு 2 தளங்கள், 1 பால்கனி, 1 கேரேஜ் மற்றும் 1 தோட்டம் வேண்டும். Nous avons 2 maisons à vous proposer. La maison est à 3 km du centre commercial. Le prix de la maison est de 275 000 euros. L'autre maison est à 5 km du centre commercial. Le prix de maison est de 215 000 euros. உங்களுக்கு வழங்க 2 வீடுகள் உள்ளன. வீடு ஷாப்பிங் சென்டரிலிருந்து 3 கிலோமீட்டர். வீட்டின் விலை 275,000 யூரோக்கள். மற்ற வீடு ஷாப்பிங் சென்டரிலிருந்து 5 கிலோமீட்டர். வீட்டின் விலை 215,000 யூரோக்கள். Je pense que je choisirai la première maison pour moi. நான் முதல் வீட்டை தேர்ந்தெடுப்பேன் என்று நினைக்கிறேன். D'accord. Est-ce que vous voulez d'autres renseignements? சரி, உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல் வேண்டுமா? J'ai oublié de vous demander une chose. Quel est le type d'énergie? நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை கேட்க மறந்துவிட்டேன். ஆற்றல் வகை என்ன? La première maison énergie a une énergie B et l'autre D. முதல் வீட்டின் ஆற்றல் B மற்றும் மற்றொன்று வீட்டின் ஆற்றல் D. Je voudrais visiter la première maison. Pouvez-vous me donner un rendez-vous s'il vous plaît? நான் முதல் வீட்டை பார்க்க விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு முன்பதிவு செய்து தர முடியுமா? Lundi prochain, vous venez à IME Immobilier. On vous fera visiter la maison que vous avez choisie. நீங்கள் அடுத்த திங்கட்கிழமை இமை ரியல் எஸ்டேட்டுக்கு வாருங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த வீட்டை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். D'accord. Je vais venir le lundi. Merci beaucoup. À bientôt. சரி, நான் திங்களன்று வருவேன். உங்களை விரைவில் சந்திப்பதற்கு மிக்க நன்றி. Merci à vous aussi et à bientôt. உங்களுக்கும் நன்றி. விரைவில் சந்திப்போம். Dialogue numéro 8. Une inscription à la bibliothèque. நூலகத்தில் பதிவு செய்தல். Bonjour monsieur. வணக்கம் ஐயா. Bonjour madame. Que puis-je faire pour vous? வணக்கம் மேடம். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? Je voudrais un renseignement s'il vous plaît. Comment est-ce que je peux obtenir une carte de bibliothèque? தயவு செய்து நான் சில தகவல்களை கேட்க விரும்புகிறேன். ஒரு நூலக அட்டையை நான் எவ்வாறு பெறுவது? Quelle est votre adresse? உங்கள் முகவரி என்ன? Mon adresse est 40 Ilangon Nagar, Pondichéry. எனது முகவரி 40 இளங்கோ நகர், பாண்டிச்சேரி. Vous pouvez vous inscrire ici. நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம். Qu'est-ce que je dois faire pour inscrire? பதிவு செய்ய நான் என்ன செய்ய வேண்டும்? Tout d'abord, vous pouvez prendre un rendez-vous. Ensuite,
Vous devez soumettre des papiers ou documents. முதலில் நீங்கள் ஒரு முன்பதிவு பெற வேண்டும். பின்னர் நீங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். Quel papier ou document dois-je apporter? நான் என்ன ஆவணங்களை கொண்டு வர வேண்டும்? Il faut apporter un justificat de domicile ou une facture d'électricité ou une facture de gaz. வாடகை தாள் அல்லது மின்சார பில் அல்லது எரிவாயு பில் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கொண்டு வர வேண்டும். Oui, et c'est tout. சரி, அவ்வளவுதானா? Non, il faut une pièce d'identité, un passeport si vous êtes étranger. இல்லை, அடையாள அட்டையை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் வெளிநாட்டவர் என்றால் உங்கள் பாஸ்போர்ட் தேவை. Dois-je payer pour un compte? நான் அக்கவுண்ட் திறப்பதற்கு பணம் செலுத்த வேண்டுமா? Non, c'est gratuit. Mais certains livres sont payants pour les emprunter. இல்லை, இது இலவசம். ஆனால் சில புத்தகங்களை பெறுவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன. D'accord. Est-ce que je peux prendre un rendez-vous maintenant, s'il vous plaît? சரி, தயவு செய்து நான் இப்போது ஒரு முன்பதிவை பெற முடியுமா? Bien sûr. Attendez s'il vous plaît. Je vais regarder sur l'ordinateur s'il y a un rendez-vous de disponible. தயவு செய்து காத்திருக்கவும். ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்று கணினியை பார்க்கிறேன். D'accord, monsieur. சரி சார். Pouvez-vous venir demain matin à 10h30? நீங்கள் நாளை காலை 10:30 மணிக்கு வர முடியுமா? Oui, je peux. சரி, என்னால் வர முடியும். Donnez-moi vos coordonnées. உங்கள் விவரங்களை எனக்கு தரவும். Je suis Jenny. J-E-N-I. Et mon numéro de portable est 01 00 46 00 56 34. நான் ஜெனி, JENI மற்றும் எனது மொபைல் எண் 01 00 46 00 56 34. Merci. Je saisis vos coordonnées. Vous pouvez vous inscrire avec les documents dès demain. Vous voulez quelque chose d'autre? நன்றி. நான் உங்கள் விவரங்களை பதிவு செய்து விட்டேன். நீங்கள் நாளை ஆவணங்களுடன் பதிவு செய்யலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா? On peut emprunter les livres pour combien de jours? நாங்கள் எத்தனை நாட்கள் புத்தகங்களை வைத்துக் கொள்ளலாம்? Vous pouvez emprunter tous les livres 2 semaines, mais certains livres sont payants pour les emprunter. நீங்கள் அனைத்து புத்தகங்களையும் 2 வாரங்களுக்கு வைத்திருக்கலாம். ஆனால் சில புத்தகங்களை பெறுவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன. D'accord. Merci beaucoup. À bientôt. சரி, மிக்க நன்றி. விரைவில் சந்திப்போம். C'est moi que vous remercie. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். Dialogue numéro 9. Réservation pour acheter un ticket de train. ரயில் டிக்கெட் வாங்க முன்பதிவு. Bonjour. Je voudrais acheter un ticket pour partir à Lourdes, s'il vous plaît. வணக்கம். நான் லூர்து செல்ல டிக்கெட் வாங்க விரும்புகிறேன். D'accord, madame. Vous désirez partir quand? சரி மேடம். நீங்கள் எப்பொழுது புறப்பட விரும்புகிறீர்கள்? Lundi prochain, le 5 mai. மே 5 அடுத்த திங்களன்று.
Le lundi 5 mai, vous voulez partir à quelle heure? மே 5 திங்கட்கிழமை எந்த நேரத்தில் புறப்பட விரும்புகிறீர்கள்? Je voudrais partir entre 7h et 8h. நான் காலை 7 மணி முதல் 8 மணி வரை செல்ல விரும்புகிறேன். Vous voulez partir le matin ou le soir? நீங்கள் காலை அல்லது மாலையில் புறப்பட விரும்புகிறீர்களா? Je voudrais partir le matin. நான் காலையில் செல்ல விரும்புகிறேன். Vous voulez un aller-retour ou un aller simple? நீங்கள் போவதற்கும் திரும்பி வருவதற்குமான டிக்கெட் வேண்டுமா? Je voudrais un aller simple. நான் போவதற்கான டிக்கெட்டை மட்டும் வாங்க விரும்புகிறேன். Vous désirez le ticket pour combien de personnes? நீங்கள் எத்தனை டிக்கெட் வாங்க விரும்புகிறீர்கள்? Je voudrais acheter des tickets pour 4 personnes. நான் 4 பேருக்கு டிக்கெட் வாங்க விரும்புகிறேன். Vous voulez une place fumée ou non fumée? உங்களுக்கு புகை பிடித்தல் அல்லது புகை பிடிக்காத இடம் வேண்டுமா? Je voudrais une place non fumée. நான் புகை பிடிக்காத இடத்தை விரும்புகிறேன். Donnez-moi les détails de l'âge des personnes. ஒவ்வொருவரின் வயது விவரங்களை என்னிடம் கொடுங்கள். Deux adultes, un enfant de 7 ans et l'autre de 2 ans. 2 பெரியவர்கள், 7 வயது குழந்தை, மற்றொன்று 2 வயது. Avez-vous une carte d'avantage? உங்களிடம் ஆதாய அட்டை இருக்கிறதா? Je n'ai pas de carte d'avantage. என்னிடம் ஆதாய அட்டைகள் இல்லை. Vous voyagez en première classe ou en seconde? நீங்கள் முதல் அல்லது 2ஆம் வகுப்பில் பயணம் செய்ய விரும்புகிறீர்களா? Je voudrais voyager en seconde classe. நான் 2ஆம் வகுப்பில் பயணம் செய்ய விரும்புகிறேன். Est-ce que vous voulez un train direct ou avec correspondance? உங்களுக்கு நேரடி ரயில் வேண்டுமா அல்லது இணைப்பு ரயில் வேண்டுமா? Combien de temps dure le voyage direct et avec la correspondance? நேரடி அல்லது இணைப்பு ரயில் நேர வித்தியாசம் எவ்வளவு ஆகும்? Le train direct dure 4h45 et le train avec correspondance dure 10h30. நேரடி ரயில் 4 மணி 45 நிமிடங்கள் மற்றும் இணைக்கும் ரயில் 10 மணி 30 நிமிடங்கள் ஆகும். Combien ça coûte le train direct et le train avec correspondance? நேரடி ரயில் மற்றும் இணைப்பு ரயில் செலவுகள் எவ்வளவு? Pour le voyage direct, ça coûte pour 3 personnes 580 € et en correspondance 420 € et pour les moins de 3 ans, c'est gratuit. நேரடி பயணத்திற்கு 3 நபருக்கு 580 யூரோ செலவாகும் மற்றும் இணைப்புகளுக்கு 420 யூரோ மற்றும் 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது இலவசம். Je voudrais choisir le train direct. நான் நேரடி ரயிலை தேர்வு செய்ய விரும்புகிறேன். Vous payez comment? Par carte bleue? Par chèque? Ou par espèce? கிரெடிட் கார்டு, காசோலை அல்லது பணத்தின் மூலம் நீங்கள் எவ்வாறு பணம் செலுத்த விரும்புகிறீர்கள்? Je paye en carte bleue.
J'ai oublié de demander. Je dois prendre quelle ligne? நான் கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்துகிறேன். நான் ஒன்று கேட்க மறந்துவிட்டேன். நான் எந்த வரிசை எண்ணில் ரயிலை எடுக்க வேண்டும்? Vous devez prendre la ligne 27. N'oubliez pas de ramener votre ticket. நீங்கள் வரிசை எண் 27இல் எடுக்க வேண்டும். டிக்கெட்டை கொண்டு வர மறவாதீர்கள். Merci beaucoup. Au revoir. மிக்க நன்றி. விடைபெறுகிறேன். À bientôt. விரைவில் சந்திப்போம். Dialogue numéro 10. Demandez des conseils pour aller en vacances. விடுமுறைக்கு செல்ல ஆலோசனை கேட்டல். Salut. Comment vas-tu? ஹாய், நீ எப்படி இருக்கிறாய்? Ça va. Merci. Et toi? நான் நன்றாக இருக்கிறேன். நன்றி. மற்றும் நீ எப்படி இருக்கிறாய்? Je vais bien. Je te remercie. La semaine prochaine, je vais partir en vacances. நான் நன்றாக இருக்கிறேன். நன்றி. அடுத்த வாரம் நான் விடுமுறைக்கு செல்கிறேன். Ah bon? Tu pars en vacances où? அப்படியா? நீ விடுமுறைக்கு எங்கு செல்கிறாய்? Je vais visiter le montagne d'Alpes pour une semaine. நான் ஒரு வாரத்திற்கு ஆல்ப்பு மலைக்கு செல்வேன். Je suis allé là-bas pour mes dernières vacances. நான் எனது கடைசி விடுமுறைக்கு அங்கு சென்றிருந்தேன். C'est génial. Comme ça, tu peux me donner des conseils. அருமையா இருக்கிறது. நீ எனக்கு அறிவுரையை கொடு. Tu vas utiliser quel moyen de transport? நீ எந்த போக்குவரத்தை பயன்படுத்தப் போகிறாய்? Je vais utiliser le bus comme transport. நான் போக்குவரத்துக்கு பஸ்ஸை பயன்படுத்துவேன். C'est mieux d'y aller en TGV car tu peux aller vite à les Alpes. TGV மூலம் செல்வது நல்லது. ஏனென்றால் நீ ஆல்பிற்கு விரைவாக செல்லலாம். Tu peux me dire où je dois habiter pendant une semaine? நான் ஒரு வாரம் எங்கு தங்குவது என்று நீ சொல்லலாம்? Si tu veux un hôtel de qualité moyenne, tu peux aller à côté de l'Alpe. Ça coûte 200 € par jour, plus le petit déjeuner inclus. Et il y a beaucoup de restaurants à découvrir qui sont délicieux. Nourriture est moins chère. சராசரியான தரமான ஹோட்டலை நீ விரும்பினால் நீ ஆல்ப்பு பக்கத்திற்கு செல்லலாம். அதற்கு ஒரு நாளைக்கு 200 யூரோக்கள் மற்றும் காலை உணவும் அடங்கும். சுவையான உணவிற்கு அங்கு அதிகமான ரெஸ்டாரண்ட் வசதிகள் இருக்கிறது, மேலும் மலிவானவை. Est-ce qu'il y a d'autres endroits où visiter? பார்க்க வேறு இடங்கள் உள்ளதா? Tu peux visiter les lacs et les parcs qui est juste à côté.
ஏரிகள் மற்றும் அதன் அருகில் உள்ள பூங்காக்களையும் நீ பார்வையிடலாம். Est-ce que je dois apporter quelque chose avec moi? நான் என்னுடன் ஏதாவது எடுத்து செல்ல வேண்டுமா? Oui, surtout n'oublie pas ton appareil photo et je te souhaite une bonne vacance. ஆம், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் கேமராவை மறந்து விடாதீர்கள். உன் விடுமுறை மகிழ்ச்சியாக கொண்டாட விரும்புகிறேன். Merci, au revoir et à bientôt. நன்றி, விடை பெற்று விரைவில் சந்திப்போம்.